வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா 90களில் கலைக்கு வந்த மோகன் அவர்கள் இப்போது பூர்ணிமா பாக்கியராஜ் பற்றி முதல் முறையாக ரகசியங்களை உடைத்திருக்காங்க. அது மட்டுமல்லாமல் அவர் குறிப்பிட்டு வதந்திகள் வந்ததுக்கு பதிலடி கொடுத்திருக்காங்க. வாங்க என்ன செய்தி என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நடிகர் மோகன் சமீபத்தில் பேட்டி ஒன்றில் தன்னோடு நடித்த நடிகை பூர்ணிமா பாக்கியராஜ் பற்றி பல விஷயங்களை பகிர்ந்திருக்காங்க. ஏற்கனவே பூர்ணிமா பாக்கியராஜ் மற்றும் மோகன் குறித்து பரவி வந்த வதந்திகளுக்கு அந்த பேட்டியில மோகன் அவர்கள் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். 80களின் கனவு நாயகனாக வலம் வந்த மோகன் அந்த நேரத்தில் சாக்லேட் பாயாகவும் பலரையும் கவர்ந்து வந்தார். தமிழ்ல மட்டுமல்லாமல் மலையாளம், தெலுங்கு, கன்னடம் என்ற பல மொழி திரைப்படங்கள்ல பிஸியாக நடித்து வந்தாரு. தமிழ்ல மட்டும் 80க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு. அதுல தமிழும் அவருக்கு கோகிலா மோகன், வெள்ளி விழா நாயகன், மைக் மோகன் என்ற பல பட்டப்பெயர்கள் உண்டு. ஆனாலும் புகழின் உச்சத்தில் இருந்த மோகன் சில வருடங்களுக்கு சினிமா விட்டு விலகியிருந்தார். இந்த நிலையில்தான் 20 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் நடிப்பை தொடங்கியிருக்கும் மோகன் ஹாரா என்ற திரைப்படத்தில் நடித்திருந்த நிலையில் சமீபத்தில் அந்த திரைப்படம் வெளியாகி இருந்தது. ஆனாலும் பெரிய அளவில் மோகனுக்கு அந்த படம் வரவேற்பு கொடுக்கல. இதுவரைக்கும் சினிமாவில் மோகன் சாக்லேட் பாயாகவும் புல்லாங்குழல் ஊதும் கண்ணனாகவும் பார்த்து வந்த ரசிகர்கள் துப்பாக்கி எடுத்து சுடும் ஹீரோவாக இவர் அறிமுகமானது வித்தியாசத்தை கொடுத்திருக்கிறது. ஆனாலும் தொடர்ச்சியாக பல யூடியூப் சேனல்கள் மோகன் அவர்களை பேட்டி கொடுத்து வருகிறார். தன்னுடைய சினிமா வாழ்க்கையில் நடந்த மறக்க முடியாத நினைவுகளை பற்றி, தன்னோடு நடித்த நடிகர்களை பற்றியும் நடிகைகள் பற்றியும் பல விஷயங்களை பகிர்ந்திருக்கிறார் மோகன் அவர்கள். இந்த நிலையில சில வருடங்களுக்கு நடிகர் மோகன் சினிமா விட்டை விழுவதற்கு காரணம் நடிகை பூர்ணிமா பாக்கியராஜ் என்று ஒரு வதந்திகள் பரவி வந்தது. இதுக்கு பூர்ணிமா பாக்கியராஜ் மோகனை ஒருதளமாக காதலித்தார் என்றும் அதற்கு மோகன் சம்மதிக்கவில்லை என்பதால் அவருக்கு எய்ட்ஸ் இருக்கிறதாக என்று பூர்ணிமா பரப்பிவிட்டதாகவும் அதனால் மோகன் சினிமா விட்டு விலகி இருந்தார். அதற்கு பிறகு பூர்ணிமா பாக்கியராஜை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் என்றெல்லாம் சில யூடியூப்களில் சினிமா விமர்சகர்கள் கூட பேசி வந்தாங்க. இதற்கு மோகன் முதல் முறையாக விளக்கம் கொடுத்திருந்தாரு. அதுல மோகன் பேசுகையில், பூர்ணிமா பாக்கியராஜ் என்னோடு பல வெற்றி படங்கள்ல நடிச்சவங்க, அதோடு எனக்கு ரொம்ப பிடித்த இயக்குனர், அவங்க திருமணம் செய்து இருந்தாங்க. இப்போது என் பேசும் நெருங்கிய நட்புகளில் ஒருவராக பூர்ணிமா பாக்கியராஜ் அவங்க இருக்காங்க. இந்த கேமரா மட்டும் லைட்டை நிறுத்திவிட்டால் பூர்ணிமா பாக்கியராஜ் பற்றி பல கலகலப்பான விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம். அந்த அளவுக்கு அவரோட நட்பு நிகழ்வு இருக்கிறது. ஆனால் சில தவறான வதந்திகளை பரப்பி வராங்க. அந்த பேட்டியில மோகன் பேசியிருக்கிறார். இந்த வீடியோ இப்போது இணையதளத்துல அதிகமாக வைரல் ஆயிட்டு வருது. நிறைய நாள் பார்த்தீங்கன்னா இவங்க இருவரை வச்சுதான் சோசியல் மீடியால தவறான ஒரு விமர்சனத்தை எழுத்துக்கிட்டு வந்ததுக்கு அதற்கு தக்க பதிலடி கொடுக்கும் விதமாகத்தான் இந்த பேட்டியில மோகன் அவர்கள் சொல்லியிருக்காரு பூர்ணிமா பாக்கியராஜ் அவர்களை பத்தி. இதை பத்தி நீங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் எல்லாம் மறக்காம பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.